நல்ல டேஸ்டான ரோட்டு கடை மசால் பூரி ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 1/2 கப் காஞ்ச பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு, 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கோட தோலை எடுத்துகிட்டு இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி, புதினா தழை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடான பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தேவைக்கேற்ப சால்ட்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நம்மளோட குருமா ரெடிங்க. ரெடிமேடாக கிடைக்கிற இது மாதிரி பூரியை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண பூரியை பிளேட்டில் சேர்த்து நல்லா உடச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா இது மேலே கொஞ்சமாக பொரி தூவிட்டு கொஞ்சம் வந்து பூரியையும் உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சம் குருமா, நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், துருவி வச்சுருக்க கேரட், கொஞ்சமாக மல்லித்தலை தூவினீங்கன்னா சூப்பரான மசால் பூரி ரெடி.